அப்போ ஜெபம் பாருங்களேன், அது வல்லமை உள்ளது. ஆமென். ஜெபம்னுட்டு ஒரு எலக்ட்ரானை விட வல்லமை உள்ளது. ஜெபம் என்பது உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த ஒரு ஆயுதத்தை பார்க்கலும் பவர் உள்ளது, கூர்மையானது. ஏன்னா அது நீங்கள் விரும்பினதை உங்களுக்கு செய்ய போகுது. ஆமென். அதுதான் ஜெபம். அப்போ வல்லமை உள்ள அந்த ஜெபம் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் வல்லமை இருக்கிறபடினால உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையும் உள்ளதா ஜெபத்தில் வெளிப்படணும். நிறைய பேர் புலம்பிக் கொண்டு ஜெபம்னு சொன்னாலே அழுது கொண்டு, ஜெபம்னு சொன்னாலே ஒப்பாரி வைத்துக்கொண்டு, ஜெபம்னு சொன்னாலே குறைகளை பேசிக்கொண்டு இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறைவுகள் வரும். அந்த நிறைவெல்லாம் அவங்களால அனுபவிக்க முடியாமலே போயிடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வாயில் வல்லமை இருக்குது. அப்போ அந்த வல்லமையை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தடைகளை பார்த்து நீங்கள் பேசணும், பிரச்சனைகளை பார்த்து பேசணும், சூழ்நிலைகளை பார்த்து பேசணும். நெகட்டிவாக பேசக்கூடாது, பாசிட்டிவாக பேசணும். அப்படி பேசும்பொழுது அந்த ஆசீர்வாதம் வருவதற்கான தடைகள் வேரிலிருந்து பட்டு போக ஆரம்பித்து உங்கள் கண்கள் காணும்படிக்கு அது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ நாம் அந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்குள்ள விசுவாசம் வேலை செய்யுது என்று சொல்லி பார்த்தோம். விசுவாசம் என்பது பூமியில் சட்டம் கிடையாது. விசுவாசம் என்பது பரலோகத்தில் ஒரு சட்டம், ஒரு லா, அது ஒரு பிரமாணம். அப்போ நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணுன்னு சொன்னால் பரலோக அந்த சட்டத்தை நீங்கள் அறிந்து வைத்தவங்களாக, அந்த பரலோக பிரமாணத்தை அறிந்தவர்களாக இருக்கிறீங்க. அப்போ விசுவாசம் என்கின்ற அந்த பிரமாணத்தை நான் எடுத்துக்கொண்டு என்னோடய ஜெப ரூமுக்குள்ளே போகிறேன். அங்கே எனக்காக கிருபையின் பிரமாணம் காத்து கொண்டு இருக்கிறது. எதுங்க அந்த கிருபையின் பிரமாணம்? இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக அந்த ரூமில் ஜெபம் பண்ணுற இடத்துல காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ என்னுடைய விசுவாச பிரமாணத்தை நான் வெளிப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து தம்முடைய கிருபையின் பிரமாணத்தை வெளிப்படுத்தி அந்த கிருபையினால் ஆகக்கூடாத காரியங்களை அவர் உங்களுக்காக செய்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்போ இன்றைக்கு எந்த ஆசீர்வாதத்துக்காக பல ஆண்டுகளாக நீங்கள் ஏங்கி கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய விசுவாச சட்டத்தை நீங்கள் எடுத்து வெளியே வைங்க. என்னுடைய கிருபையின் சட்டம் அதனோடு வந்து சேர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக வேலை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கான பதில் இனிமேல் உருவாக போவது கிடையாது. அது இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறார். ஆமென்.